அதோட இந்த ஒரு கலவரத்தால பங்களாதேஷ்ல பலியோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. வணக்கம் தமிழ் மக்களே. சின்ன பின்னமாகும் பங்களாதேஷ் பொருளாதாரம். அதோட பிரதமர் ஷேக் ஹசீனா அவருடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பங்களாதேஷ்ல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கிறாரு. பங்களாதேஷ்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலவரத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த ஒரு வீடியோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காம லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய இந்திய அண்டை நாடான பங்களாதேஷ்ல ஜூலை மாசத்துல பல வாரங்களாகவே மாணவர்கள் மிகப்பெரிய கலவரத்துல இறங்கி இருக்காங்க. சோ அந்த ஒரு கலவரத்தால பங்களாதேஷோடைய வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கு. அதோட இந்த ஒரு கலவரத்தால பங்களாதேஷ் எப்பவுமே இல்லாத அளவுக்கு அமைதியை இழந்திருக்காங்க. அதோட இந்த ஒரு கலவரத்தால பங்களாதேஷ்ல பலியோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இதையடுத்து போராட்டக்காரர்கள் பிரதமர் இல்லமான கணபவனுக்குள்ள நுழைஞ்சி வீட்டையே சூறையாடி இருக்காங்க. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாவே பிரதமர் ஷேக் ஹசீனா அவருடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பங்களாதேஷ்ல இருந்து அவருடைய சகோதரியோடு ஹெலிகாப்டர் மூலமா இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்திருக்காங்கன்னு செய்திகள் வந்திருக்கு. இந்த ஒரு கலவரத்துக்கு என்ன காரணம்னாக்கா பங்களாதேஷ்ல அமலில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய வேலை வாய்ப்பு ஒதுக்கீடுன்னு தெரிய வந்திருக்கு. சோ அந்த ஒரு வேலை வாய்ப்பு ஒதுக்கீடை எதிர்த்து தான் மாணவர்கள் இப்போ கலவரத்துல இறங்கி இருக்காங்க. இந்த ஒரு கலவரத்தால ரணகல பூமியா பங்களாதேஷ் மாறி இருக்கு. பிரதமர் ஷேக் ஹசீனா ஜனவரி மாதம் நடந்த பொது தேர்தல்ல 41.8% எடுத்து மீண்டும் அதிகாரத்துல வந்தாங்க. அப்படி மீண்டும் பிரதமரா வந்த ஷேக் ஹசீனா ரொம்ப நாளா சர்ச்சைக்குரிய வேலை வாய்ப்பு ஒதுக்கீட்டை கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. சோ அந்த ஒரு முயற்சி எடுத்த பிறகுதான் இந்த ஒரு கலவரம் மாணவர்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதனாலதான் அங்க மிகப்பெரிய கலவரம் மாணவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. ஜூலை 31 வரைக்கும் இந்த ஒரு கலவரத்தால பங்களாதேஷுக்கு இழப்பீடு எவ்வளவு ஆகுன்னு எதிர்பார்த்தாங்கனாக்கா வெறும் $10 பில்லியன் தான் இதனால இழப்பீடு ஏற்படும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பங்களாதேஷ்ல இருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டாங்க. சோ இதனால அந்நிய செலவாணி இருப்புகளை உயர்த்த பங்களாதேஷ் நாட்டிற்கு 20 முதல் $40 பில்லியன் வரைக்கும் இழப்பீடு ஏற்படும்னு தெரிய வந்திருக்கு. அரசாங்க வேலை ஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கின மாணவர்களை அடக்குறதுக்காக ஊரடங்கு மற்றும் இணையதளத்தை முடக்கி இருக்காங்க. சோ இதனால பங்களாதேஷுக்கு வெறும் $10 பில்லியன் தான் இழப்பீடு வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ பங்களாதேஷோட சூழ்நிலை மிக மோசமாயிருக்கு. சோ இந்த ஒரு நேரத்துல பிரதமரும் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. சோ இதனால பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் வருமா இல்ல பங்களாதேஷுக்கு ராணுவ ஆட்சி வருமானு தெரியல. சோ இது மிகப்பெரிய கேள்வியா எழுந்துள்ளது. பங்களாதேஷ்ல $455 பில்லியன் பொருளாதாரம் கொண்ட பங்களாதேஷ் இப்ப இவ்வளோ பெரிய சிக்கல்ல இருக்குது. சோ இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது என்பது ரொம்ப பெரிய கடினமா இருக்கும். எப்படி நம்ம இந்தியாவோட அண்டை நாடான இலங்கையில 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பிரதமரை ஓட ஓட அடிச்சு விரட்டினாங்களோ அதே மாதிரி நிலை தான் இன்னைக்கு பங்களாதேஷ்லயும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் நாட்டுல அந்நிய செலவாணி இருப்பு தொகை குறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில இந்த மாதிரியான சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு நேரத்துல அந்த நாட்டுல ஏற்பட்ட அரசியல் சிக்கலால அந்த நாட்டுடைய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஜூன் மாதம் பங்களாதேஷ் நாட்டுடைய மொத்த அந்நிய செலவாணி கையிருப்பு வெறும் $21.8 பில்லியன் தான். சோ அதனால பங்களாதேஷ்ல எந்த அளவுக்கு அந்த நாட்டுடைய அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த நாட்டுல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பொருளாதார சீர்குலைவுல ஏற்படக்கூடிய சரிவுகளை தடுக்க முடியும். இது வரைக்கும் பங்களாதேஷ்ல எவ்வளவு அளவுக்கு பொருளாதாரத்துல சரிவு ஏற்படலாம்னு கணிச்சிருக்காங்கனாக்கா கிட்டத்தட்ட $40 பில்லியன் வரைக்கும் பொருளாதாரத்துல சரிவு ஏற்படலாம்னு கணிச்சிருக்காங்க.
ஸோ இது வரைக்கும் நம்ம பங்களாதேஷ்ல ஏற்பட்ட கலவரம் எதுக்காக ஏற்பட்டது, அதோட அங்க இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கலவரம் குறைஞ்சி மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறணும் சொல்லிட்டு நம்ம எல்லா வல்ல இறைவன் கிட்ட வேண்டிப்போம். சரி, ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் GT சுந்தரேசன். தேங்க்யூ.